வெல்கம் டு ஆந்திரா சமையல். நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ வெங்காயம், 1 கட்டு புதினா, 6 பச்சை மிளகா, 1/2 கிலோ தக்காளி, 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, கடல் பாசி, ஏலக்காய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஒரு பாக்ஸ் நம்ம மஷ்ரூம் எடுத்திருக்கோம், அது கட் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானது, பட்டை லவங்கெல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா போட்டு பொரிஞ்சு வரவே ஆனியன் போடலாம். ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பிரியாணிக்கு எவ்வளோ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணிக்கு. இப்போ புதினா சேர்த்துருக்கோம். புதினாவும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு நான் மிக்சியில் அரைக்கலைங்க, அம்மிக்கல்ல நச்சு போட்டிருக்கேன். நச்சு போட்டாவே நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வருங்க. தக்காளி போட்டுரும். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டால் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க. கல்லுப்பெல்லாம் சேர்த்தாச்சு. மஷ்ரூம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. மசாலா அதில் நல்லா சேர்க்குற மாதிரி இது வச்சு நான் பிரியாணி மசாலா வீட்டிலே செய்வேங்க, கடையில் வாங்க மாட்டேன். 1.5 ஸ்பூனுக்கு பிரியாணி மசாலா வீட்டில் செஞ்சதே போட்டாச்சு. இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் இது நல்லா கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு 2.5 ஸ்பூன் போடுறாங்க. இது அதில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். மஷ்ரூம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விடணுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்காங்க. அதிகமாக ஊற வைக்கக்கூடாது, சாப்பாடு உடஞ்சிடும், பிரியாணி குழஞ்சிடும், அப்புறமா நல்லா இருக்காது. இப்போ நான் வதக்கி விட்டதுலேயே இந்த பாஸ்மதி ரைஸ் அதில் சேர்த்துடுறேங்க. அதில் சேர்த்துட்டு அந்த இதுலேயே நல்லா கிளறி விட்டேன்னா சாப்பாடு உடையாமல் நல்லா சூப்பராக வரும். அந்த கிரேவிலே சாப்பாடும் நல்லா ஒட்டிக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இந்த பாருங்கள், அந்த மசாலாலேயே அரிசியும் போட்டாச்சு. நல்லா கிளறி விடலாம். இதில் நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்பேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா இன்னும் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பாடு குழையாதுங்க. அதனால் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னாவே 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கப்பு தான் தண்ணி ஊற்றணும். அதே அளவுக்கு தான் நான் இப்போ இந்த கிண்ணத்தோட அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றுறேங்க. ஊற்றியாச்சு. எல்லாம் போட்டு நம்ம கிளறி விடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள் பிரியாணி. காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டாவே நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வரும், காரமும் லிமிட்டாக இருக்கும், சுவையாக இருக்குங்க பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக வருங்க. இந்த பாருங்கள் எப்படி வருது, கலர்ஃபுல் சூப்பராக. நல்லா ரொம்ப கிளறி விடக்கூடாது, லைட்டாக தான் கிளறி விடணும். அரிசி போட்டதே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள் கொதி வந்ததே. இப்போ நான் ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டாச்சு. பிழிஞ்சு விட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் டம் போட்டு வச்சேன்னா பிரியாணி தயாராகிடுங்க. அவ்வளோதான். இந்த பாருங்கள், லைட்டாக தான், ரொம்பலாம் கிளறி விடக்கூடாது, சாப்பாடு உடஞ்சிடும். பாஸ்மதி ரைஸு நம்ம அது பக்குவமாக தான் செய்யணும். இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள், அது ஒரு ஸ்பெஷல் தான். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். பாப்பா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கேட்டால், அவளுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லஞ்ச் பண்ணி கொடுத்துருமான்னு கேட்டால், அதனால தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். 7:30 மணிக்கெல்லாம் பாப்பா ஸ்கூல் போவாள். அதுக்குள்ளே நான் மஷ்ரூம் பிரியாணி தயார் பண்ணிவிட்டு பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலில் எடுத்துமே விடணுங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கவே பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துச்சு பார்த்தீங்களா. சும்மா லைட்டாக தான் அப்படி கலர் விடணும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி சேமியா மாதிரி நல்லா இருக்குது பார்த்தீங்களா அரிசி. சாப்பாடு சூப்பராக வந்தாச்சு. அவ்வளோதான், மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. நான் பாப்பாவை போய் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு 7:30 எடுத்துமே பாப்பாவை ஸ்கூலில் விட்டு வரணுங்க. அந்த அம்மாவுக்கு லஞ்ச் பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. நம்மளும் வீடியோ போட்ட மாதிரி ஆகிடுச்சு. வாங்க பிளேட்டிங் மாற்றிடலாம் வாங்க. பாப்பா பிறந்த நாளுக்கு நம்மளுக்கு மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பார்த்ததே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா, பாய்.